இந்த ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து எப்படி இருக்குது? ட்ரெயினில் செம்ம ரஷ். ஸோ எல்லா ட்ரெயின் பாத்ரூம்ஸுமே ரொம்ப கூட்டி இருந்துச்சு. நானுமே என்ன பண்ணேன், ஓப்பனில் தான் போனேன். அப்போது என்ன பண்ணாங்க, ஒரு ஆண்டியும் அவங்களோட பொண்ணு 19, 20 இருக்கும். அவங்க என் கூட தான் வந்திருந்தாங்க. அவங்க ஒரே ஒரு பே பண்ணி போகிற டாய்லெட் மட்டும் தான் தாம்பரத்தில் இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பாய்ஸ் வெளில போகிற மாதிரி ஓப்பன் பிளேஸில் அதே 19 இயர்ஸ் 20 இயர்ஸ் இல்லை ஒரு டீனேஜ் கேர்ள் வந்து ஓப்பன் பாத்ரூம் யூஸ் பண்ணாங்க. இப்போது அதை பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இது மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் நிறைய காமன் பாத்ரூம்ஸு ஓப்பன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஊட்டி திறந்தாலே நிறைய ரெஸ்ட் ரூம்ஸ் தேவையில்லை. அப்போது கவர்மெண்ட் வந்து பூட்டி ரெஸ்ட் ரூம்ஸை ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மாமூலாக 24 வருஷம் பூட்டி தான் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப இந்த இப்போ டாய்லெட்ஸை நம்பி இந்த ரயில்வேயில் பயணிக்க முடியாது. அந்த கண்டிஷனில் தான் இப்போ இருக்குது. ஊரில் வந்து பூட்டிகிட்டு இருக்கு, இப்போ மூடி வச்சுட்டாங்க. பார்க்கையும் மூடி வச்சுருக்காங்க போல. அதனால மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாதி நேரம் பூட்டி தான்பா இருக்குது. இந்த பொதுமக்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே இல்லை. எப்போவுமே பேருக்கு தான் அதை கட்டி வச்சுருக்காங்க. ஜென்ஸ் கூட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ மாதிரி இதை பண்ணிக்கிறாங்க. பட் லேடிஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ ரயில்வே பட்ஜெட்டு ஒன்று போடுறாங்க, அதில் ரயில்வே பட்ஜெட்டு தான் இருக்க தவிர தமிழ்நாட்டு பேர் இருக்க மாட்டாங்க. என் பேர் மணிமாறன். நான் வந்து 40 வருஷமாக இந்த ட்ரெயினில் போயிட்டு ரெஸ்ட் ரூம் இல்லாமல் எல்லாம் தண்டவாளம் போகிறதால உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ரெண்டாவது வந்து லேடிஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சதன் ரயில்வே தான் அதிகமான ஒரு நிதியை வந்து வருமானத்தை வந்து இந்தியன் ரயில்வே கொடுத்துட்ருக்கு. ரயிலில் கொடுக்குற ஃபுட்டு மாதிரி இந்த டாய்லெட்டும் ரொம்ப மோசமாக இருக்குது. நிச்சயமாக வந்து இதில் வந்து ரொம்ப நம்ம மக்கள் வந்து ஒரு பாதிக்கப்படுறாங்கல்ல, மாற்று கருத்தே இல்லை. மிக மோசமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம டாய்லெட்னு பேர் இருக்குல்ல, நம்ம போகணுன்னு ட்ரை பண்ணுறோம்ல, போனோம்னா உள்ளே போக முடியாத சூழ்நிலை. அது டாய்லெட்ஸாகவே இல்லை. ஸோ அது வந்து இப்போ மக்கள் வந்து பயன்படுத்துறதுக்கு தான் டாய்லெட். பட் மக்கள் வந்து உள்ளே போகிறதுக்கே ரொம்ப கூச்சப்படக்கூடிய அருவருப்பான ஒரு இடமா டாய்லெட்ஸ் இருக்குது, ரயில்வே டாய்லெட்ஸ் இருக்குது. ஃபைன் போடுறது தப்பு தான், ஆனால் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அந்த மாதிரி ட்ராக் மேலே போனால் ஃபைன் போடலாம், அதில் தப்பு கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்கணும். எல்லா இடத்துலையும் வந்து டிக்கெட்டை வந்து அதிகமாக ரேட் ஏற்றுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு 5 ரூபாயிலேருந்து 50 ரூபாய் ஆயிடுச்சு. சப்போஸ் பிளாட்ஃபார்முக்கு யாருன்னா கூட்டு வரவங்க வந்தாலும் அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும். காசு வாங்கினா கூட பரவாயில்ல, கிளியராக இருந்தால் காசு கூட ஒரு 5 கொடுப்பாங்க. இந்த காசு வாங்காமல் ரெடி பண்ணாமல் ட்ராக் மேலே போகிறது ஃபைன் பண்ணுறது தப்பு. சுமாராக இருக்குது. இது ரொம்ப மோசமாக இருக்குது. பே பண்ணது சுமாராக தான் இருக்குது. அதுவும் ரொம்ப நல்லாலாம் இல்லை, சுமாராக தான் இருக்குது. அது முன்னாடியே பணம் கொடுக்கணும்னா சுகர் வேண்டாம். ரொம்ப அதுவுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஆனால் இப்போ எங்கள் கூட வேலைக்கில் வரவங்களே வண்டி நிற்காத முன்னாடியே கடைசி எண்டு வரும்போது இறங்கி ஓடி போய் யூரின் பாஸ் பண்ணிட்டு தான் எங்கள் கூட வராங்க தனியாக. வயசானவங்க இப்போ சுகர் பேஷண்ட் வேறு அதிகமாகிட்டாங்க. அவங்க வந்து வண்டி நிற்கிறதுக்கு முன்னாடியே
ஃபாஸ்ட்டாக இறங்கி ஓடுவாங்க. எதுக்கு நான் ஓடுறான்னு பார்த்தா யூரின் போக தான் ஓடுவாங்க. யூரின் போயிட்டு திரும்ப வந்து இது கூட ஜாயின் பண்ணிடுவாங்க படிக்கட்டு. எல்லா இடத்துலையும் வந்து கிளியராக எல்லா ஃபாரின்ல இருக்கிற போல எல்லா டாய்லெட்லாம் போட்டு ஃபெசிலிட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் மக்களுக்காக. டோட்டலாகவே வந்து இப்போ பூட்டி இருக்குன்னா அதை கட்ட வேண்டிய அவசியமே இல்லை.